விஜய் ஆண்டனி மிர்னாலி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். தலைவர் 171 அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா ரஜினி 171 தான் சொல்லணும். ஏன்னா தலைவர் 171ங்கிறதுல நமக்கு உடன்பாடு இல்லை. எப்பவுமே முடிச்சிடலாமான்னு போடும்போது லோகேஷ் கனகராஜ் பேர் நல்லா கவனிச்சிங்கன்னு தெரியும். அது மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவர் அதில் என்னவா இருந்தார், என்ன இருந்தாலும் நீங்கள் பாட்ஷாவை தாண்டி ஒரு படத்தை இங்கே யோசிக்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட அந்த சைடில் ஏதோ ஒன்று போகும் போல தோணும். ரஜினி ஒரு பெருந்தன்மையானவர், எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவருங்கிறது ஒரு பக்கம் தனியாக இருந்தால் கூட ரத்னகுமார் கிராஸ் பண்ணும்போது இவன் தானே நம்மளை திட்டினா அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அது லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும், ரஜினிக்கும் ஏற்படுத்தும், ரத்னகுமாருக்கு ஏற்படுத்துமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி ஏற்படுத்தும்னு ஒரு மனுஷன் நினைச்சிருந்தா பேசிருக்க மாட்டேன். நான் லோகேஷ் கமல் தனிப்பட்ட நட்பு இருந்தா கூட ரஜினிக்காக இதுக்குள்ள கமல் வருவாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னால் கமல் ரஜினி கிட்ட ரேட்டு கேட்கும்போது ரஜினி கொடுக்கல. கமலுக்காக அன்னைக்கு அவர் கொடுத்துருந்தாருன்னா அதோடைய கதையே வேற. நமக்காக ஒன்று செய்யாதவருக்கு நாம ஏன் ஒன்று செய்யணுங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா கமல். சங்கர் அவருடைய படத்துக்காக கேட்கும் பொழுது சிவாஜி படத்துக்கு தான் நினைக்கிறேன். சத்யராஜ் பயங்கரமா கோவப்பட்டதெல்லாம் தகவல் உண்டு. அவர் ஒரு பஞ்ச் டயலாக் பேசினா நான் ஒன்று பேசுவேன், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரி நான் அவர் சொன்னாருன்னா அது என்ன வாயா இல்லை ஜெராக்ஸ் மிஷினான்னு நான் கேட்பேன் அப்படின்லாம் சத்யராஜ் அன்னைக்கு கேட்டிருக்காரு. நெல்சனை விட லோகேஷ் பெரிய தோல்வியெல்லாம் ஒன்றும் கொடுத்துருந்தேன். புரியுது அவங்களுக்கு. பீஸ்டுக்கு பிறகு நெல்சனோடய ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார். அந்த படம் அவ்வளோ பெரிய ஃபெயிலியர் படம். பட் லியோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று அதில் என்ன ஃபேக்ட்டுங்கிறது ரஜினிக்கு தெரியும். ஆக்சுவலாக படம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ரிலீஸ் டேட்டை போட்டுட்டு நீங்கள் செகண்ட் ஹாஃபுக்கு நெருக்குறாங்க. நீங்கள் சீக்கிரத்தை முடிங்க, இதை இன்னும் இழுக்க முடியாது அப்படின்னு நெருக்கும் போது அவரால் அதை எலாபரேட்டாக உட்காந்து யோசிக்க முடியல. ஸோ அந்த நெருக்கடியால் தான் செகண்ட் ஹாஃப் மோசமாக போச்சு. இது ரஜினிக்கும் தெரியும். என்ன இருந்தாலும் சென்சாரில் தூக்குறாங்க. அப்போ கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் வைக்கிறீங்க. சென்சாரில் தூக்கும்போது அமைதியாக வாய மூடிட்டு இருக்கீங்க. அப்போ அன்சென்சார்டு வெர்ஷனில் ஏன் கேவலமான வார்த்தைகளை சினிமாவில் தம் அடிக்கிறத பார்த்தோம், சினிமாவில் கஞ்சாடிக்கிறத பார்த்தோம் ஒருத்தன் கெட்டு போயிட போகிறானாங்கிறது அடிப்படையான கேள்வி. ஆனால் உண்மை அதில் கிடையாது. அதை பார்த்து கெட்டு போகிறவங்க இங்கே இருக்காங்க. ஹீரோ அவனுக்கு அத்தனை பேரும் பொழந்து எல்லாரும் குத்து விரும்ப கொலை விரும்ப போட்டுருவாரா ஃபோன் வரும். எடுத்து அந்த ஹீரோட்டே பேசுவாங்க, என்ன முடிச்சிட்டியா அப்படிம்பாங்க. அவர் சிரிப்பார். இதை நம்ம பார்த்தது இல்லை, எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம். தெலுங்கு படத்தில் போனீங்கன்னா 390 படம். நம்ம தலைவர் 171க்கு கூலி அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அதை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு கூலி இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு லோகேஷ்கே உண்டான ஒரு ஸ்டைல் இருக்கும் சார். எப்பவுமே ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணுவார். ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் அழகாக ட்ரீட் பண்ணியிருந்தாரு. கோல்டு வர இடத்துல மட்டும் கோல்டும், பிளட்டு வர இடத்துல மட்டும் ரெண்டு கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. எப்படி சார் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த கூலி அப்படின்ற அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ உங்களுக்கு? ரஜினி ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. அது நம்ம நேற்றுலேருந்து பல பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். எல்லாரும் அதை ஒரு பெரிய திருவிழா எஃபெக்டோடு அதை பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவங்களை திருப்திப்படுத்திட்டாரு அப்படிங்கிற வரைக்கும் ஓகே. அதை தாண்டி ஒரு இயக்குனராக நம்ம பல விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு தலைப்பு, கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டயலாக்ஸ், இது ரெண்டுத்தையும் எடுத்து போட்டு ஒரு புது படையல் போட்டிருக்கிறாருங்கும் பொழுது அவருடைய கற்பனை இதுக்குள்ளே நிறையா இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அவருடைய வசனங்கள் இதுக்குள்ளே இருந்தால் இன்னும் அது புதுசாக இருந்திருக்குமேங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி அது நம்ம குறையா சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி லோகேஷ் கனகராஜை ஒரு உயரத்தில் வைத்து பார்க்குற சொசைட்டி இருக்குது. இப்போ அவருடைய ரசிகர்கள் அவரை போல் ஒரு இயக்குனர் உண்டாங்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஏன் பழசாக ஒன்று தூக்கிட்டு வரீங்கிறது நம்முடைய கேள்வி. அதை விட்டுருங்க. அது ஏதோ நம்ம பெரிய குறை சொல்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். பட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு முன்னாடி ஒரு லீடு கொடுப்பாங்க எல்லா படத்துலையுமே. பட் திடீர்னு சண்டை நடந்துடாது. அதுக்கு முன்னாடி ஒரு லீடு ஒன்று இருக்கும், அந்த மூடை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு டீச்சராக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வீரதீர சூரன் ஒரு படத்துடைய இது முன்னோட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கப்புறம் நடக்கிற சண்டை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு லீடு வரும்ல, அது தூக்கி அப்படியே ஒரு டீச்சராக கட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதே ஸ்டைல் தான் இதுலேயும். இப்போ இந்த படத்தினுடைய அறிவிப்பு முதல்ல தலைவர் 171 அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ரஜினி 171 தான் சொல்லணும். ஏன்னா தலைவர் 171ங்கிறதுல நமக்கு உடன்பாடு இல்லை எப்போவுமே. ஏன்னா தலைவருங்கிறவர் வேறு, நடிகருங்கிறவர் வேறு. ஸோ அதனால் நம்ம நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்கன்னா ஒன்றும் மறுக்கலை, ரைட்டு ஓகே அப்படின்ட்டு. பட் சொல்கிறேன், இந்த ரஜினி 171 அறிவிப்பு வரும்பொழுது அதில் ஆக்ஷன் டைரக்டர் பேரை பெருசாக போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே அப்போ ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா அன்பருவி பேரை இவ்வளோ பெருசாக போடணுமா அப்படின்லாம் பல பேர் கேட்டாங்க. அதனுடைய ரிசல்ட் இப்போ இதில் தெரியுது பாருங்கள்.
அந்த ஃபைட்டு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி ரஜினிக்கு இருக்கிற அந்த ஏஜுக்கு அவரால் சுற்றி சுழன்று பறந்தெல்லாம் அடிக்க முடியாது, அவர் ரோப்லெல்லாம் கட்டி தொங்க விட முடியாது. ஆனால் உட்கார்ந்த இடத்துலையே ஒருத்தரால் வந்து அந்த எஃபெக்டை கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஸ்டண்ட் டைரக்டருடைய திறமை. அதை வந்து ரொம்ப கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு இதில். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லோகேஷோட எலமெண்ட்ஸ் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா விக்ரமோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கமல் சாரோட பழைய நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல் வந்து தரணும் அப்படின்றதுக்காக விக்ரம் படத்துல இருந்து இந்த விக்ரம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்தாரு. மேபி அதே வகையில இதையும் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 படத்தை நமக்கு நினைத்தாலே இனிக்கும், தீ, ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 படம் இருக்கு, அடங்கி இருக்கு, தங்க மகன், இதெல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்பாரு. இருக்கலாம், ஒரு மூடை கிரியேட் பண்றது தானே, அதில் ஒன்றும் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். இது வந்து குறையா நம்ம சொல்லலை, உங்கள்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஏன் வந்து 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து போய் எடுத்துகிட்டு வரீங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அப்புறம் தங்க மகன்கிறது வந்து இப்போ இதில் வந்து நிறையா கோல்டு பிஸ்கட்லாம் பார்க்குறோம். தங்கம் தொடர்பான ஒரு படம்ங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது தங்க மகன்லேருந்து ஒன்று அவர் எடுக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் எடுக்க மாட்டார். ஸோ அதையும் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. மற்றபடி கூலி அப்படின்னா ரஜினி வந்து கூலிங்கிற டைட்டிலில் நடிக்கலை, சரத்குமார் தான் நடித்தார். அந்த டைட்டில் வந்து தைரியமாக அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த படம் பெருசாக ஓடலை. ஒரு ஓடாத படத்தினுடைய தலைப்பு வந்து இதில் வைக்கிறதுங்கிறது, அவங்க ஒருவேளை தமிழ் படத்தை எடுக்காமல் ஹிந்தி படத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஹிந்தியில் வந்து அமிதாப் படம் ஒன்று கூலின்னு வந்துச்சு, அந்த படம் பெரிய ஹிட்டு, தாறுமாறான ஹிட். அது ஒருவேளை அந்த சென்டிமெண்ட்டின் காரணமாக கூட இதில் வச்சுருக்கலாம். உழைப்பாளி படத்தில் வந்து ரஜினி ஒரு கூலி தொழிலாளியாக நடிச்சிருப்பார், அதில் வர்ற அந்த பேட்ச் நம்பர் தான் இதில் வருது. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவர் அதில் என்னவா இருந்தார், என்ன இருந்தாலும் நீங்கள் பாட்ஷாவை தாண்டி ஒரு படத்தை இங்கே யோசிக்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட அந்த சைடில் ஏதோ ஒன்று போகும் போல் தோணுது. இதில் வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா நான் பார்த்தது, லோக்கி கூட ஆரம்பத்திலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வந்த ரத்னகுமார் வந்து இதில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான். இது வாண்டடாக ரத்னகுமாரே ஒதுங்கி இருப்பாரா சார்? ஏன்னா ஆரம்பத்திலேருந்து இந்த ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின விஷயங்கள்லாம் வச்சு ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை திட்டிகிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஒருவேளை படமும் ஒருவேளை சரியாக போகலை அப்படின்னா இதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்றதுக்காக ரத்னகுமார் வந்து விலகிட்டாரா? ஏன் ரத்னகுமார் இந்த படத்தில் வந்து கமிட் ஆக? அது படப்பிடிப்பில் வந்து ஒரு தர்ம சங்கடம் வந்துடும். ஏன்னா இப்போ பொதுவாக வந்து ஹீரோவை நேரடியாக இயக்குனர் ஹேண்டில் பண்ணுவார். இப்போ ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொருத்தர் நீங்கள் பார்த்துங்கன்னு விட்டுருவாங்க. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காருன்னா அவருடைய தகுதிக்கேற்ப ஆட்களை போட்டுருவாங்க. இப்போ அசோசியேட் டைரக்டர்னா ஹீரோயினுக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறது அதெல்லாம் அவர் பார்த்துப்பார், ஹீரோவுக்கு டைலாக் சொல்கிற வேலையை இயக்குனர் பார்த்துப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ படப்பிடிப்பில் நீங்கள் வந்து ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒருத்தர் நடமாடிக்கிட்டே இருந்தாருன்னா அந்த ஹீரோவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ ரஜினி வந்து ஒரு பெருந்தன்மையானவர், எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவருங்கிறது ஒரு பக்கம் தனியாக இருந்தால் கூட ரத்னகுமார் கிராஸ் பண்ணும்போது இவன் தானே நம்மளை திட்டினா அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும், ரஜினிக்கும் ஏற்படுத்தும், ரத்னகுமாருக்கு ஏற்படுத்துமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி ஏற்படுத்தும்னு ஒரு மனுஷன் நினச்சிருந்தா பேசிருக்க மாட்டான். புரியுதானே உங்களுக்கு? சினிமாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப் த ரெக்கார்டாக என்ன வேணாலும் பேசுவாங்க, ஆனால் ஆன் ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா வார்த்தைகளில் ரொம்ப கவனம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக ஒருத்தர் நினச்சிருப்பீங்க, நாளைக்கு அவர் வளர்ந்து பெரிய இடத்துல இருப்பார். சினிமாவில் அந்த மிராக்கள் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அன்றைக்கி நீ தானே என்ன பேசுன நீ அப்படின்னு மனசில் வச்சுட்டு பழி வாங்கினாங்கன்னு வைங்களேன், அது ஒரு தர்ம சங்கடம் எப்போவுமே. ஸோ அதனால் வந்து நல்ல புத்திசாலிகள் பொது இடங்களில் யாரையும் வந்து மோசமாக பேச மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு ரத்னகுமார் வந்துட்டார். ஸோ அதனால் அவர் ஒன்றும் பெருசாக கூச போகிறது இல்லை. அப்படி ஒரு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தா பட் எல்லாருக்கும் அது சங்கடங்கிறதுனால தான் இல்லைப்பா நீ போய் உன் வேலையை பாருன்னு அனுப்பிச்சு விட்டார். இதில் டைலாக் ரைட்டர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சந்துரு அன்பழகன் அப்படின்றவர் வந்து ஜாயின் ஆகியிருக்காரு. இவர் வந்து முன்னாடி மாநகரத்துக்கெல்லாம் இவர் தான் ரைட்டராக இருந்திருக்காரு. இவரோட ரைட்டிங்கில் இந்த படம் எப்படி சார் இருக்கும்? ரஜினி படத்தில் வந்து ரஜினி பேசுறது தாங்க மந்திரம். இப்போ அவருக்குன்னு நீங்கள் டைலாக்குகளை உருவாக்குனீங்கன்னா அதை வந்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதின பாட்டு தான் ஜெயிலரில் அந்த குட்டி சோரை எட்டி பார்த்தா அது வந்து ரசிகரை ஏன் எழுத வச்சாங்கங்கிற ஒரு விமர்சனம் தனியாக இருக்குது. நீங்கள் ரசிகர்களை எழுத வைக்கும்போது அவங்க கதாபாத்திரத்தை தாண்டி அவங்க அந்த ஹீரோவை எப்படி ப்ரைஸ் பண்ணாங்களோ அதை வரிகளுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அது வந்து தானாகவே நிகழ்ந்துடும். அப்போ அந்த படத்தில் அது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ரசிகர்களை எழுத வச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த டயலாக் ரைட்டர் வந்து ரஜினியை ரொம்ப விரும்புகிறவரா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் முழுக்க முழுக்க வெறும் லோகேஷ் கனகராஜ் படமாக இது வந்துடாமல்
ரஜினி படமாகவும் வந்தால் தான் இதோட ஸ்பெஷலு. ஏன்னா ரஜினிகிட்ட நம்ம மற்றவர்கள் எதிர்பார்க்கறது, ரசிகர்கள் எதிர்பார்க்கறதுங்கிறதே வேற. ஸோ அதில் வந்து ரொம்ப ஷட்டிலாக ரஜினியை வந்து 2 வார்த்தை பேச வச்சு அப்படிலாம் இருந்ததுன்னு வைங்களேன், அது வந்து பெருசாக இருக்காது. அப்போ லோகேஷ் வந்து ஒரு சரியான வசனகர்த்தாவை கூட வச்சுக்கிட்டு ரஜினிக்கேற்ற வசனங்களை அள்ளி போட்டு அந்த அந்த குக்கிங் வந்து அப்படி இருக்கும். அது பார்ப்போம் எப்படி இருக்கு. ரஜினி சார் இதுக்கு முன்னாடி ஜெயிலரில் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டை வந்து பண்ணி வச்சிருக்காரு, ஒரு 600-700 கோடி கலெக்ஷனை. அதை வந்து கண்டிப்பாக வேட்டையன் பீட் பண்ணியே ஆகணும், வேட்டையனுக்கு அப்புறம் வர கூலியும் பீட் பண்ணியே ஆகணும். ஜெயிலர் வந்து ஒரு 600-700 கோடி கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது மல்டி ஸ்டார். நிறைய பேர் வந்து இருந்தாங்க அந்த படத்தில், எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் ஒவ்வொருத்தர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்துலையும் மல்டி ஸ்டாரர் கண்டிப்பாக இருப்பாங்களா சார்? இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க. ஷாருக் கான் லெவலில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பட் ஷாருக் கான் இதுக்குள்ளே வரலைங்கிற மாதிரி ஆரம்ப கட்ட தகவல்கள் வந்தால் கூட இவங்க தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் ஒவ்வொருத்தரும் உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக அது மல்டி ஸ்டாரர் படம் தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. சூர்யா சார் இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு, கமல் சார் வந்து இதில் வந்து இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சோசியல் மீடியாவில் பேசிகிட்டே இருக்காங்க. இல்லை, அதுக்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கமல் நிச்சயமாக வரமாட்டார். இதில் கமலும் ரஜினியும் இணைந்து நடிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நீண்ட காலமாக இங்கே நடந்துகிட்டே இருக்குது. ஐஸ்வரி கணேஷ் வந்து அதற்காக எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் ரஜினி மட்டும்தான் தனியாக டேட்டு கொடுத்துருக்காரு ஐஸ்வரி கணேஷுக்கு, கமல் கொடுக்கல. ஸோ 2 பேரும் இணைவதுங்கிறது வந்து இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு நடக்கும்னு தெரியல. ஆனால் இணைவதற்கான சரியான தருணம் இதுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து 2 பேருக்கும் சரிபாதி ரசிகர்கள் இருக்காங்க. இந்த ரசிகர்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இன்னும் டயர்ட் ஆயிடுவாங்க. இப்போ அவங்களுடைய ஏஜே கிட்டத்தட்ட 50-60 வயசாக மாறி இருக்கும். இப்போ இவங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு ரஜினியும் கமலும் சேர்ந்தா என்ன சேராட்டி என்ன, அப்படி ஒரு படத்தை வந்து யார் ரசிக்க போகிறாங்கிற இடத்துக்கு 2 பேரும் வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்த இணைப்புங்கிறது இப்பயே நடந்துடணும். பட் இதில் கமல் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாரு, இந்த கதை சுருக்கத்தையே கமல் தான் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் யூகங்கள் இருக்குது. பட் அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷ் கமல் தனிப்பட்ட நட்பு இருந்தால் கூட ரஜினிக்காக இதுக்குள்ளே கமல் வருவாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னால் கமல் வந்து ரஜினிகிட்ட ரேட்டு கேட்கும்போது ரஜினி கொடுக்கல. கமலுக்காக அன்னைக்கு அவர் கொடுத்துருந்தாருன்னா அதோடைய கதையே வேற. நமக்காக ஒன்று செய்யாதவருக்கு நாம ஏன் ஒன்று செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நிச்சயமாக கமலுக்கு இருக்கும். ஸோ அதனால் அதுக்குள்ளே இவர் வரமாட்டார். சூர்யா வருவதற்கும் வாய்ப்பு இல்லை, சத்யராஜ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த காம்பினேஷன் தான் கொஞ்சம் வித்தியாசமான காம்பினேஷனாக நான் பார்க்குறேன். ஏன்னா சமீபத்தில் அப்படி ஒரு காம்பினேஷன் அமைவதற்கு பல இயக்குநர்கள் முயற்சி பண்ணாங்க. சத்யராஜை வந்து ரஜினி படத்தில் கொண்டு வரதுக்கு சங்கர் வந்து அவருடைய படத்துக்காக கேட்கும் பொழுது, சிவாஜி படத்துக்கு தான் நினைக்கிறேன் நான், அப்போ கேட்கும்போது சத்யராஜ் பயங்கரமாக கோவப்பட்டதெல்லாம் தகவல் உண்டு. அவர் ஒரு பஞ்ச் டயலாக் பேசுனா நான் ஒன்று பேசுவேன், நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்கிற மாதிரி நான் அவர் சொன்னாருன்னா அது என்ன வாயா இல்லை ஜெராக்ஸ் மிஷினான்னு நான் கேட்பேன் அப்படின்லாம் சத்யராஜ் வந்து அன்னைக்கு கேட்டிருக்காரு. ஸோ அது மாதிரி வந்து சத்யராஜுக்கு இது ரஜினி மீது ஒரு தனிப்பட்ட ஒரு பகை இருந்துகிட்டே இருக்குது எல்லா காலத்துலேயும். ஆனால் இன்னைக்கு அவர் கொஞ்சம் மாறி இருக்கார். இப்போ இந்த படத்துக்காக சத்யராஜிட்ட பேசும்பொழுது டைரக்டரை வந்து கதை சொல்லுங்கள், நல்லா இருந்தால் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவே பெரிய வார்த்தை. அதனால் சத்யராஜ் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ லோகேஷ் வந்து அந்த டைலாக் எழுதுகிற வேலைகளில் இருக்கார். அதை முடிச்சுட்டு தான் சத்யராஜிட்ட வந்து கதை சொல்ல போகிறாரு. ஒருவேளை அவருக்கு கதையில் நமக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு நினச்சாருன்னா இதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஸ்ருதிகாசன்லாம் ஏற்கனவே தெரிந்த தகவல் தான். இதில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ படத்துக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார், ரஜினி சாருக்கு ஒரு 1 லைன் சொல்லியிருக்கேன், அது வந்து டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார், அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் லியோ முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, லியோவோட அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வேற ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்ன கதையை விட திரும்ப இன்னொரு கதை சொல்லி அதை தான் ரஜினி சார் ஓகே பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு சார். அது எந்த அளவுக்கு உண்மை? பொதுவாகவே வந்து எந்த இயக்குனரும் ஒரு பெரிய ஹீரோவை மீட் பண்ண போகும்போது ஒரு 3-4 கதையோடு தான் போவாங்க. போய் ஒரு லைன் சொல்லுவாங்க, அதில் அவருக்கு எந்த லைன் பிடிச்சிருக்கோ இதை பண்ணுங்க அப்படின்பாரு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயம். இப்போ ரஜினிகிட்டே அந்த மாதிரி ஒரு 2-3 கதைகளை அவர் சொல்லி அதில் ஒன்று அவர் சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆஃப்டர் லியோவுக்கு பிறகு ரஜினி வேற ஒரு முடிவு எடுத்தாருங்கிறதெல்லாம் பொருந்தாதுங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். ஏன்னா எப்போவுமே போகும்போது ஒரு 2-3 கதைகளோடு தான் போவாங்க. அதில் வந்து ஒரு கதையை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். ஏன்னா இப்போ நெல்சனை விட லோகேஷ் பெரிய தோல்வியெல்லாம் ஒன்றும் கொடுத்துடல. புரியுதா உங்களுக்கு? பீஸ்ட்டுக்கு பிறகு நெல்சனோடய ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார் ரஜினி. அந்த படம் அவ்வளோ பெரிய ஃபெயிலியர் படம். பட் லியோ வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. இன்னொன்று அதில் என்ன ஃபேக்ட்டுங்கிறது ரஜினிக்கு தெரியும். இப்போ ஆக்சுவலாக படம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ரிலீஸ் டேட்டை போட்டுட்டாங்க. போட்டுவிட்டு நீங்கள் செகண்ட் ஹாஃபுக்கு நெருக்குறாங்க, நீங்கள் சீக்கிரத்தை முடிங்க,
இதை இன்னும் இழுக்க முடியாது அப்படின்னு நெருக்கும் போது அவரால் வந்து அதை எலாபரேட்டாக உட்காந்து யோசிக்க முடியல அவரால். ஸோ அந்த நெருக்கடியால் தான் செகண்ட் ஹாஃப் மோசமாக போச்சு. இது ரஜினிக்கும் தெரியும். நிச்சயமாக ஒரு டைரக்டரை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் படப்பிடிப்பில் என்னவா நடந்துப்பார், அவர் நம்மகிட்ட எப்படி நடந்துப்பார், நமக்கு வந்து படப்பிடிப்பில் இலகுவாக இருக்குமா, இவ்வளவும் விசாரிப்பாங்க. ஸோ ஏன் வந்து ஹரி மாதிரி இயக்குனர்களோட பெரிய நடிகர்கள் ட்ராவல் பண்ணலங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஹரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாருன்னா கண்ணாப்னான்னு அசிங்கமாக எல்லாரையும் திட்டிகிட்டு இருப்பார். அப்போ அங்கே இருக்கிற ஹீரோவுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கும், என்னடா இப்படி எப்பவுமே இருக்காரு அப்படின்ட்டு. அதனாலேயே பல பெரிய நடிகர்கள் ஹரியை வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இயக்குனர் வரும்பொழுது அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி நடந்துப்பார், அவருடைய கேரக்டர் என்ன, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. ஸோ அதனால் வந்து இதில் ரஜினி அப்படிலாம் விசாரிச்சுட்டு தான் ஒருத்தரை உள்ளே கொண்டு வர்றாரு. அப்போ இந்த லியோ ஏன் வந்து செகண்ட் ஹாஃப் இப்படி இருந்ததுன்னு நிச்சயமாக விசாரிச்சிருப்பார். ஸோ அதனால் அவரை முழுமையாக நம்பி தான் வர்றார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த வயசுலையும் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து தலைவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு இருக்கு சார். நடந்து வர ஸ்டைல், அவர் கண்ணிலேயே அந்த இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டெல்லாம் வச்சுருந்தார், அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ தலைவரோட ப்ரெசன்ஸை பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தார்? இல்லை அவர் எப்போவுமே வந்து மின்சாரம் தான். அவருக்கு இந்த ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்கல்ல, வயசானாலும் ஒரு ஸ்டைலு மாறவே மாறாதும்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவர் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வந்து இன்னொன்று கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருது. உங்களுடைய தளர்வை வந்து அது வந்து வேறு மாதிரி காமிச்சிடும். அதில் வந்து நிறைய இங்கே லென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு ஆக்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா பெருசாக அலட்டிக்கவே தேவையில்லை. அதுக்கு நீங்கள் சரியான பிஜிஎம் போட்டிங்கன்னா வேறு மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்துடும். ஸோ அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. இப்போ இதில் தெலுங்கில் கிருஷ்ணான்னு ஒரு ஹீரோ இருந்தார், ரொம்ப வயசாகி அவரால் கையவே தூக்க முடியாத கட்டத்துலலாம் ஃபைட் பண்ணார். இப்படி ஒரு கையை தூக்குவார், ஒரு 20 பேர் வந்து அந்த கையை தொட்டுட்டு போய் 10 விழுந்துருவாங்க. ஸோ அப்படிலாம் அவர் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த கட்டத்துக்கு இன்னும் ரஜினி போகலை. நல்ல வேலை அந்த கட்டத்துக்கு இவரை கொண்டு போயிடக்கூடாது, அது ஒன்று இருக்குது. ஏன்னா ரஜினி தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காருங்கிறதுக்காக இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு ஆக்ஷன் சீன் வச்சிங்கன்னு வைங்களேன், அது நம்ம வந்து கிருஷ்ணா கதையாக மாறிடும். ஸோ அதனால் ஒரு கட்டம் இருக்குது. அதனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எந்த உறுத்தலும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் நிஜமாவே. விக்ரமில் ஆரம்பிக்கலாமா, லியோவில் பிளட்டி ஸ்வீட், இதில் முடிச்சிடலாமா அப்படின்ற ஒரு ஹூக் வேர்டு வச்சிருக்காரு. அது எப்படி சார் இருக்குது? அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? ஆரம்பிக்கலாமா, முடிச்சிடலாமா? இல்லை, நான் சொல்கிறத கேட்டு பல பேர் கோவப்படல. பட் சினிமாவில் வந்து சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் சில வார்த்தைகளை இங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு எல்லாருமே நினைப்பாங்க. நீங்கள் சாதாரண ரசிகர்களை விட்டுருங்க, திரையரங்கு உரிமையாளர்களும் சரி, விநியோகஸ்தர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி, ஒரு நெகட்டிவான வார்த்தை வந்து எப்போவுமே வரக்கூடாதுன்னு விரும்புவாங்க. அப்படி ஏதாவது வச்சிங்கன்னா அது வந்து வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சதுரங்கம்னு ஒரு படம் ஒன்று எடுத்தார் கருப்பழனி. இப்போ அந்த படம் வந்து அந்த படத்தோட டிசைன்லேயே கருப்பு கட்டமும் வெள்ளை கட்டமுமா போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே அந்த டைட்டில் வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியல, அப்படியே கிடக்கு. உங்களுக்கு தெரியும், சதுரங்கம்னா நீங்கள் அந்த கட்டத்தை விட்டு வெளியில் வர முடியாமல் போராடுறது தான் சதுரங்கம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தயாரிப்பாளர் வந்து படம் எடுத்து 2 வருஷமாக சும்மாவே கிடக்கு, என்னால் பிஸ்னஸே பண்ண முடியல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ரிலீஸ் பண்ண முடியல, நீங்கள் அந்த தலைப்பு மட்டும் கொஞ்சம் மாற்றி அடிஷ்னலாக முன்னையோ பின்னையோ ஏதாவது ஒன்று வச்சு கொடுங்க, அந்த கருப்பு கட்டை வெள்ளை கட்டத்தை கொஞ்சம் தூக்கி கொடுங்கலாம் கேட்கும்போது அவர் பகுத்தறிவாளர் கருப்பழனியப்பன், அதெல்லாம் முடியாது போங்க அப்படின்ட்டார். கடைசி வரைக்கும் அது ரொம்ப போராடி ஒரு ராங் டைமில் ரிலீஸ் ஆகி பல வருஷங்கள் கழித்து ரிலீஸ் ஆகி இத்தனைக்கும் பிரமாதமான படம். நீங்கள் போய் பாருங்கள், ஸ்ரீகாந்த் நடித்த படம் கருப்பழனி. இப்போ லைஃப்லேயே சூப்பராக பண்ண படம் அதுதான். அப்படி இருக்கும் அந்த படம், ஓடவே இல்லை. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. விஜய் ஆண்டனி படங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சென்டிமெண்ட்டாகவே அவர் வச்சுருப்பார். ஏமன், பிச்சைக்காரன் அப்படின்லாம் வச்சுருப்பார். அன்னைக்கு விஜய் ஆண்டனிக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளவு தலைப்பும் ஒரு கட்டத்தில் திருப்பிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி விஜய் ஆண்டனியுடைய நிலைமை நீங்கள் வச்சு பாருங்களேன். தன்னம்பிக்கை உள்ளவர், ரொம்ப நல்லவர், எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அவருக்கு மிகப்பெரிய சறுக்களை வந்து இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதை வந்து நான் வந்து நீங்கள் மூட நம்பிக்கை பின்பற்றுங்கள்னு சொல்ல நான் வரல, சினிமா நம்புகிற இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்தில் நீங்கள் சில வார்த்தைகளை தவிர்க்கணும். முடிச்சிடலாமான்னு போடும்போது லோகேஷ் கனகராஜ் பேர் வருது, நல்லா கவனிச்சிங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அது மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஆனால் யூடியூப்னு பொறுத்த வரைக்கும் தனியாக சென்சார் எல்லாம் இல்லை சார். இதில் ஒரு கெட்ட வார்த்தையும் பேசியிருக்காரு, அதை மியூட்டும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லியோவில் எல்லாம் பண்ணதில்லை, விக்ரம்லேயும் ஒரு கெட்ட வார்த்தை இருக்கும், அதையும் மியூட் பண்ணவே இல்லை. இதில் வாண்டடாக பண்ணியிருக்காரு அப்படின்னா இது தலைவர் சொல்லி இது வேணாம்ப்பா, நமக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் படம் பார்க்க வரணும், அதனால் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக அதை மியூட் பண்ணப்பட்டதா? அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரஜினி அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்ப்பார். இன்னொன்று,
குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரஜினி ரசிகர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தவறான வார்த்தை வந்ததுன்னா நாளைக்கு மீடியாவிலே கேள்வி கேட்பாங்க, ரஜினியை தான் கேள்வி கேட்பாங்க, லோகேஷ் கனகராஜை கேட்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி சார் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் ரஜினி வந்து அதில் ரொம்ப கவனமாக தவிர்த்துருக்கிறாரு. இன்னொன்று இயக்குனர்களுக்கும் ஒரு பொறுப்பு வேணுங்க. இப்போ இந்த வார்த்தையை போட்டால் தான் அது வந்து எல்லோரும் கை தட்டுவாங்களா என்ன? கிடையாது. இல்லை, இப்போ அந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக மக்கள்கிட்ட புழங்க விடுறதில்ல என்ன நியாயம் இருக்குது? அது சினிமான்னா ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துருது எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளே வந்து தார்மீகமாக இது வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். என்ன இருந்தாலும் சென்சாரில் அது தூக்குறாங்கல்ல, அப்போ கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் வைக்கிறீங்க. சென்சாரில் தூக்கும்போது அமைதியாக வாய் மூடிட்டு இருக்கீங்கல்ல. அப்போ அன்சென்சார்டு வெர்ஷனில் ஏன் இவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தணும்? அது எந்த விதத்திலாவது பயன்பட போகுதா? அதுதான் புரிய மாட்டேங்குது. ஆனால் லோகேஷ்கே உண்டான ஒரு ஸ்டைல் இருக்கும். எப்பவுமே இந்த ட்ரக்ஸை வச்சே நிறையா படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இதில் புதுசாக தங்கத்தை ஹேண்டில் பண்ணுறாரு. அது எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எப்போவுமே லோகேஷ்க்கு பிடிச்சது இந்த டார்க் சைடு தான். நீங்கள் அது போதையோ தங்கமோ ஏதோ ஒன்று கடத்தல் தானே. ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறாரு. நல்ல வேளையாக இந்த போதைங்கிற விவகாரத்துலேருந்து ஒரு வெளியில் வந்தது ப்ளஸ் தான். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு சினிமாவை பார்த்துட்டா கெட்டு போயிட போகிறான், சினிமாவில் தம் அடிக்கிறத பார்த்தோ சினிமாவில் கஞ்சாடிக்கிறத பார்த்தோ ஒருத்தன் கெட்டு போயிட போகிறானாங்கிறது அடிப்படையான கேள்வி. ஆனால் உண்மை அதில் வந்து கிடையாது. அதை பார்த்து கெட்டு போகிறவங்க இங்கே இருக்காங்க. சரி, இப்போது நீங்கள் சில தினங்களுக்கு முன்னாடி பஸ்ஸில் ஒரு தகராறுங்க. ஒரு 6 பசங்க ஒரு கண்டக்டரே டிரைவரையோ அப்படி எட்டு உதைக்கிறானுங்க. நீங்கள் அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து அப்படியே பகீருங்குது. இது வந்து சினிமாவில் உள்ள ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு. அதை வந்து நிஜத்தில் அவன் பண்ணுறான். அப்போ எங்கே அவன் கெட்டு போகிறான்னா சினிமாவை பார்த்து கெட்டு போகிறான். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளை படத்தில் பயன்படுத்தும் போது இது வந்து ஒரு 10 பேர் பார்ப்பான், அவனுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதை விட்டுட்டு வேறு படம் பண்ணலாம். இது எவ்வளோ கதைகள் இருக்குது, இல்லாமலாம் இருக்குது. திரும்ப திரும்ப ஏன் அதுக்குள்ளேயே போய் உழண்டு அது எப்படி அப்படி ஒரு தவறான ஒரு கதையை கையில் எடுக்கிறாங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் இந்த சொசைட்டியில் இருப்பதை தான் அவர் எடுக்கிறார், இல்லாமல் கிடையாது. இப்போ 2000 கோடிக்கு ஒருத்தர் வந்து போதைப் பொருள் கடத்தினாருங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அது நாம் சார்ந்தவராக இங்கே புழங்கின ஒருத்தராக இருக்கார் அவர். அப்போ நமக்கு இன்னும் அதிர்ச்சி ஜாஸ்தியாகுது. அப்போ நான் இந்த ஏரியாவிலே ஒன்று நடக்கும் பொழுது எங்கேருந்தோ ஒரு கதையை அவர் கொண்டு வரல, அதெல்லாம் உண்மைதான். பட் இருந்தாலும் அதை நீங்கள் திரையில் காட்டும் பொழுது அதன் மீது இருக்கிற ஆர்வம் இன்னும் ஜாஸ்தியாகுது. அது வேண்டாங்க. ஆனால் இந்த வாட்டி தவிர்த்திருக்காரு. ஆனால் அவருக்கு உண்டான ஒரு ஜோன்லேருந்து வெளியே வந்து ஒரு படம் பண்ணுறாருல்ல சார், அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கடத்தல் தானுங்க, இதுவும் கடத்தல் தானே. என்ன நீங்கள் வந்து இப்போ இந்த படத்துலேயே வந்து இந்த டைலாக்கோ இந்த காட்சியோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு காட்சியாக சொல்லுங்களேன். இப்போ ஒரு ஹீரோ அடிக்கிறதுக்கு ஒரு 20 பேர் வருவான். ஓகே, ஹீரோ வந்து அவனுக்கு அத்தனை பேரும் பொழந்து எல்லாரையும் குத்து விருமா கொலை விருமா போட்டுருவார். அப்போ ஒரு ஃபோன் வரும், எடுத்து அந்த ஹீரோட்டே பேசுவாங்க, என்ன முடிச்சிட்டியா அப்படிம்பாங்க. அவர் சிரிப்பார். இது நம்ம பார்த்தது இல்லை, எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம். தெலுங்கு படத்தில் போனீங்கன்னா 390 படம் அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு புதிய காட்சி கிடையாது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் படத்தில் ரஜினி பண்ணும்போது நமக்கு புதுசாக இருக்குது. இது அவ்வளோதான். இது மாதிரி சில டெம்ப்ளேட்லாம் இங்கே இருக்குல்ல, இந்த டெம்ப்ளேட்டே வச்சு அடிக்க ஒரு பில்டிங்கை கட்டுறதுல லோகேஷ் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கார். என்னவோ தெரியல, அவர்கிட்ட ஒரு கவர்ச்சி இருக்குது, அதை ரசிக்கிறோம், அவ்வளோதான். இதில் குறிப்பாக எல்லாரும் பாராட்டப்பட்ட விஷயம் அனிருத்தோட பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அனிருத்தோட பிஜிஎம் பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தது? அந்த வா வா பக்கம் வா இந்த டிஸ்கோலாம் மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருந்தாரு சார், அது எப்படி? அதான் அனிருத் வந்து இப்போ 2K கிட்ஸினுடைய மந்திரவாதியாக மாறிட்டார். அதை வந்து நம்ம அழுத்தமாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல இவனையும் அனிருத்தையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது. நீங்கள் இப்போ கோர்ட்லேருந்து சமீபத்தில் ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வரும்பொழுது அது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற பரவலான விமர்சனம் இருந்துச்சு. இவனுக்கே பல பேர் டேக் பண்ணி திட்டிகிட்டு இருந்தாங்க அவரை, ஏங்க இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அனிருத் வந்து எந்த இடத்துல நிற்கிறாரு பாருங்க, அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடு. நம்மளை 1000 பேர் திட்டி தொலைச்சிட்டு போட்டோம், நல்லா போடல, காப்பி அடித்தான், போட்டதையே போடுறான், என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் பிடிச்சிருக்குல்ல அந்த இடத்துல நீ பரவசப்படுற இல்லை, அதை நான் கொடுத்துட்றேங்கிறாரு அவர். அதுதானே கமர்ஷியல். அது ரொம்ப இந்த படத்தில் வந்து எப்போவுமே ரஜினின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக அடிக்கிறார் அவர். ஜெயிலர்லாம் வந்து ஜெயிலரை லியோவை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஜெயிலர் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த ரஜினி கொடுக்குற ஊக்கமா அல்லது ரஜினிக்காக நம்ம ஒன்று பண்ணியே ஆகணும்னு அவர் நினைக்கிறாரா அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ ரஜினின்னா அவர் ஒரு சொந்தக்காரருங்கிறதெல்லாம் தாண்டி ரஜினியினுடைய அதிதீவிர ரசிகராக மாறிடுறாரு அனிருத். அது வந்து தெரியுது ஸ்கிரீனில். ஆனால் இந்த கூலி வந்ததுக்கப்புறம் அந்த வேட்டையன்னு ஒன்று இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்காரு, அதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத எல்லாரும் மறந்துட்டாங்க.
ஸோ வேட்டையன் பற்றி சொல்லுங்கள் சார், அது எந்த இடத்துல இருக்குது, எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கலாம்? அல்ல, அது வந்து ஞானவேல், தாசை ஞானவேல் வந்து ரொம்ப இழைச்சி அதை உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ அதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, ரஜினிக்கு ஒரு இன்னொரு 20 நாள் டேட் இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் சொல்லி இப்படி ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு. 20 நாளோட நம்மளை முடிச்சு அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கும் போது திடீர்னு வந்து சார் இன்னொரு 40 நாள் ஷூட்டிங் இருக்குங்கிற மாதிரி இப்போ ஆரம்பிக்கிறார் அவர். ஸோ அதில் வந்து ஒரு பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். இல்லைங்க, நான் அடுத்தடுத்து 2 படம் கமிட் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா ஐஸ்வரி கணேஷ் படம் ஒன்று இருக்குது, அது யார் டைரக்டர்னு தெரியல. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் இருக்குது, நான் அடுத்தடுத்து டேட்டு கொடுத்துருக்கேன். இதில் வந்து இவ்வளோ நாளில் என்னால் இருக்க முடியாது, அதனால் சீக்கிரம் வந்து படத்தை முடிங்கிற மாதிரி அங்கே ஒரு ப்ரெஷர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஆனால் படம் வந்து ஒரு தாசை ஞானவேல் வந்து எப்படி எடுப்பார், அவர் ஒரு சமூக கருத்தை கையில் எடுத்தாருன்னா அதை எவ்வளோ ஆணி அடித்த மாதிரி சொல்லுவாருங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. நிச்சயமாக ரஜினிக்கு அது ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுக்கும். ஒரு பக்கம் கமர்ஷியலாக இந்த படம் வந்து வேற ஒரு இடத்துல இருந்ததுன்னா, அறிவுபூர்வமாக அது வேற ஒரு இடத்துல இருக்கும் அந்த படம். ஸோ அது அந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும் பொழுது, ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு படத்தின் அறிவிப்பு வரும்போது எல்லாரும் இந்த பக்கம் ஓடுறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். ஆனால் வேட்டையன் வரும்போது நிச்சயமாக அது வேற ஒரு இடத்துல. விஜய் ஆண்டனி மிர்னாலில் நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.